இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நூடுல்ஸ் தாங்க செஞ்சுருக்கிறேன். மதியத்துக்கு வந்து பாசிப்பயிறு வறுத்து போட்ட குழம்பு. இதுக்கு வந்து பாசிப்பயிறு நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க, நல்லா வாசம் வர வரைக்கும். குக்கரில் வந்து தண்ணி எடுத்து பாசிப்பயிறு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் விளக்கெண்ணெய் ஊற்றி வேக வச்சுக்கலாம். இதுக்கு வந்து கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேவையான தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி பழம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு நம்ம வந்து தேங்காய், பூண்டு, ஜீரகத்தில் அரைச்சி ஊற்றி நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பயிறு நல்லா கடைஞ்சி விட்டதில் எடுத்து ஊற்றினா சூப்பரான பாசிப்பயிறு குழம்பு ரெடி. இதுக்கு வந்து தாளிப்புக்கு வந்து நான் வந்து கடாய் அடுப்பில் வச்சு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, 2 வரமிளகா கிள்ளி போட்டு கடைசியாக வந்து கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டு வதக்கி எடுத்து ஊற்றினா சூப்பரான குழம்பு ரெடி. இன்றைக்கி கோவக்காய் பொரியலுக்கு வந்து வெங்காயம் போடாமையே கோவக்காய் பொரியல் வச்சுருக்கேங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி கோவக்காய் போட்டு லைட்டு உப்பு தண்ணி தொளிச்சு வேக வச்சுட்டு இறக்கி வைக்கிற கொஞ்சம் சாம்பார் தூள் தூவி இறக்கி வச்சா சூப்பரான பொரியலும் ரெடிங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் மதியத்துக்கு வந்து சுட சுட சாதமும் பாசிப்பயிறு குழம்பு, ரசம், காலையில் செஞ்ச மாம்பழ கேசரி, அப்புறம் வந்து பொரியல். இதுதாங்க இன்றைக்கி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்